ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மேற்கு வங்கத்தில் பாஜக கொடி இவிஎம் எஸ்ஐஆர் மோசடியா, முட்டுக்கட்டை போடும் மம்தா. இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாட்டிலேயே மேற்கு வங்கம் வித்தியாசமான மாநிலம். அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களை ஆட்சி செய்ய தொடர்ந்து ஒரே கட்சிக்கே வழங்குவார்கள். அந்த கட்சியின் ஆட்சியின் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டால் அதை தூக்கி எறிந்துவிட்டு மற்றொரு கட்சிக்கு வாய்ப்பு அளிப்பார்கள். அப்படித்தான் காங்கிரஸுக்கு 20 ஆண்டுகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 34 ஆண்டுகளும், திரிணாமுல் காங்கிரஸுக்கு 15 ஆண்டுகளும் ஆட்சி செய்ய வாய்ப்பளித்தார்கள். இப்போது நடந்த சட்டமன்றத்தில் 3 கட்சிகளுக்கும் இல்லாமல் புதிய கட்சிக்கு அதை கொடுத்திருக்காங்க. அந்த கட்சி எது? ஆளுகின்ற கட்சி. தோற்றது ஏன் என்பதை பார்ப்போமா? மோடியா, இந்த தீதியா என்று மேற்கு வங்கத்தின் மூளை முடுக்கெங்கும் திரிணாமுல் காங்கிரஸ் செய்த அனல் பறக்கும் பிரச்சாரங்களை தண்ணீர் ஊற்றி அணைத்திருக்கிறது தாமரை கட்சியின் வெற்றி. 15 ஆண்டுகளாக மம்தா கட்டியெழுப்பிய கோட்டையை தகர்த்து முதன்முறையாக வங்கத்தில் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறது பாஜக. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 205 தொகுதிகளை கைப்பற்றி இமாலய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பாஜக. 3 இலக்கத்தை கூட எட்ட முடியாமல் வெறும் 82 தொகுதிகளுக்குள் சுருங்கி இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். காங்கிரசும் இடதுசாரிகள் கூட்டணியும் தலா 2 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. மம்தா கட்சி மண்ணை கவ்வியதற்கு பிரதான காரணமே ஆட்சி மீதான அதிருப்தி தான். 15 ஆண்டுகால திரிணாமுல் ஆட்சி மீது இயல்பாக எழுந்த அதிருப்தி அலையை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார் மம்தா. அதை சரியாக கணித்த அமித்ஷா தனது வியூகங்கள் மூலம் வங்கத்தை பாஜக வசமாக்கியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பற்றியே பிரச்சாரங்களில் மம்தா அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது மக்களிடம் எடுபடவில்லை. மம்தாவின் பலமே பெண் வாக்காளர்கள்தான். ஆனால் மாநிலத்தில் நிலவிய சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பெண் வாக்காளர்களின் கவனத்தை பாஜக பக்கம் திருப்பி இருக்கிறது. குறிப்பாக கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொல்லப்பட்ட விவகாரம் மம்தா அரசுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியானது. இந்த விவகாரத்தை கொண்டு பாஜக செய்த பிரச்சாரங்கள் மாதம் தோறும் மகளிருக்கு மம்தா அரசு வழங்கிய உரிமை தொகை திட்டத்தையே நீர்த்து போகச் செய்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயாரையோ பாஜக வேட்பாளராக களம் இறக்கியது. உணர்வு பூர்வமாகவும் மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரசின் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்தது இஸ்லாமியர்கள்தான். தேர்தல் ஆணையம் நடத்திய எஸ்ஐஆர் பணிகளில் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி வந்த இஸ்லாமியர்களின் வாக்குகளை நீக்கியது எங்களுக்கு கை கொடுத்திருக்கிறது என்கிறார்கள் மேற்கு வங்க பாஜக தலைவர்கள். மம்தாவோ தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டணி அமைத்து எஸ்ஐஆர் மட்டுமின்றி இவிஎம் மிஷின்களிலும் மோசடி செய்திருக்கின்றனர் என்று தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகிறார். மம்தாவின் அமைச்சரவை சகாக்கள் ஊழல் கரை படிந்து சிறைக்கு சென்றதும் தீதி சுத்தமானவர், ஆனால் சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை என்ற பிம்பத்தை நகர்ப்புற மக்களிடம் ஏற்படுத்தியதும் திரிணாமுலுக்கு சறுக்கலாக அமைந்திருக்கின்றன. மம்தாவின் மருமகனான அபிஷேக் பானர்ஜிக்கு கட்சிக்குள் அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதும் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்களை சுணக்கமடைய செய்தது. இடதுசாரிகளும் காங்கிரசும் பல தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரசின் வாக்கு வங்கியை பதம் பார்த்ததும் பாஜகவுக்கே சாதகமாக மாறியிருக்கிறது. இஸ்லாமியர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஏஎஸ்எஃப் கட்சி சிபிஎம் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. இதுவும் திரிணாமுல் காங்கிரசின் இஸ்லாமிய வாக்கு வங்கியை பதம் பார்த்திருக்கிறது. ஊடுருவக்காரர்கள் என வங்கதேசத்து இஸ்லாமியர்களை குறிவைத்து பிரச்சாரம் செய்ததும், சிஏஏ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்தும் பாஜக பக்கம் இந்துக்களின் வாக்குகளை ஒன்று திரட்டியிருக்கிறது. பாஜகவை வட இந்திய கட்சி என்றும் அந்நியர்கள் என்றும் மம்தா செய்த பிரச்சாரங்களும் எடுபடவில்லை. ஒரு காலத்தில் மம்தாவின் நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருந்த ஸ்வேந்த் அதிகாரியை கடந்த தேர்தலுக்கு முன்பே தன் பக்கம் இழுத்தது பாஜக. கடந்த முறை நந்திகிராமில் தன்னை எதிர்த்து நின்ற மம்தாவை தோற்கடித்தார் ஸ்வேந்த்.
இந்த முறை தனது நந்திகிராம் தொகுதியில் மட்டுமின்றி பவானிபூரிலும் மம்தாவை எதிர்த்து களமிறக்கி 2லும் வெற்றி பெற்றிருக்கிறார் சுவேந்த். எனவே தலைமை அவருக்கே முதல்வர் பொறுப்பை வழங்கவிருப்பதாக தெரிகிறது. ஆனால் மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள பாஜக மக்கள் தீர்ப்பை மம்தா பானர்ஜி மதிக்க மறுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜியின் இச்செயலால் மேற்கு வங்கத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. மம்தா பானர்ஜி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மறுப்பதால் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் தாக்கப்பட்டு வருகின்றனர். ஆங்காங்கே வன்முறை நடந்து வருகிறது. இதையடுத்து தேர்தலுக்கு பிந்தைய கலவரத்தில் ஈடுபடுபவர்களை உடனே கைது செய்யும்படி மாநில நிர்வாகத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உத்தரவிட்டிருக்கார். இதற்கிடையே வரும் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று பாஜக தெரிவிச்சிருக்கு. ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான வரும் மே 9ஆம் தேதி அன்று மத்திய கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் அணிவகுப்பு மைதானத்தில் இந்த பதவியேற்பு விழா நடக்க இருக்கு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மைதானத்தில் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி மற்றும் ஷேக் முஜிபுர் ரகுமான் போன்ற தலைவர்கள் உரையாற்றி இருக்கின்றனர். மற்றொரு புறம் புதிய முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான வேலையில் பாஜக ஈடுபட்டிருக்கு. புதிய முதல்வர் குறித்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்கத்திற்கு வர இருக்காரு. வங்காளம் இன்று நினைப்பதை இந்தியா நாளை நினைக்கும் என்ற சொற்றொடர் தேசிய அரசியலில் ரொம்பவே பிரபலம். இந்தியா நேற்று நினைத்ததை வங்கம் இன்று நினைத்திருக்கிறது என்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள். வங்கத்தில் நடைபெற்றிருக்கும் ஆட்சி மாற்றம் எதிர்வரும் காலத்தில் தேசிய அரசியலில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.